எல்லாருக்கும் வணக்கம். இது நம்ம வண்ணவளின் வண்ணமயமான நேரம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு புது டிசைன் தாங்க. இந்த சாரி தான் அது. பைத்தானிக் சில்க் சாரின்னு சொல்லுவாங்க. செமி சில்க் சாரி பைத்தானிக் டிசைன்ல வந்திருக்கு. சூப்பரா இருக்குது பாருங்க. ரெண்டு பக்கமும் சின்ன சின்னதா கரை, அதுல இந்த பைத்தானிக் டிசைன் போட்டிருக்காங்க. எனக்கு இந்த லாவெண்டர் கலர் ரொம்ப பிடிக்கும். அதனால தான் ஃபர்ஸ்ட் சாரி லாவெண்டர் சாரியை உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. சாரி ஃபுல்லாவே இப்படிதான் இருக்கும். உள்ள வந்து நல்லா டாட் டாட் போட்ட மாதிரி குட்டி குட்டியா ஒரு குட்டி குட்டி டாட் போட்டிருக்கு பாருங்க, குட்டி குட்டியா. இப்படிதான் சாரி. இதில் முந்தாணி பாருங்க, முந்தாணி தான் ரொம்ப அழகு. த்ரெட்டில் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இது வந்து பிரிண்ட் கிடையாது, த்ரெட் ஒர்க்கு. இந்த பைத்தானிக் டிசைன் வந்து ஒரு மயில் டிசைன் மாதிரி போட்டிருக்காங்க. அது வந்து த்ரெட்டில் வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? பார்க்கறதுக்கே ரொம்ப கலர்ஃபுல்லாக ரொம்ப அழகாக இருக்குது. இது பாருங்க, பின் சைடு இப்படி தான் இருக்குது. உங்களுக்கு எங்கேயுமே மாட்டாது, ஒன்றும் ஆகாது. சரிங்களா? நல்லா கட்டிக்கிறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது. உடனே ஒன்று ஃப்ளீட்ஸ் வச்சு காட்டுறேன் உங்களுக்கு. இப்போ ரொம்ப ட்ரெண்டிங்கில் இருக்கிறது இந்த பைத்தானிக் சில்க் சாரி தான். ரொம்ப ட்ரெண்டிங்கில் இருக்குது. ஒரு சாரி கட்டியே கூட கட்டியிருக்கலாம், பரவாயில்ல. ஓகேங்களா? சரி, என்ன சவுண்டுன்னு கேட்குறீங்களா? கரண்ட் போயிடுச்சு, அதுதான் லிஃப்ட் இப்படி கத்துது. ஓகே, இப்போ சாரி கட்டினமாக்க இப்படி தான் இருக்கும். நீங்கள் நல்லா நீட்டாக ஃப்ளீட் வச்சிங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். சரிங்களா? இப்போ இந்த சாரியில் ஒரு 5 கலர் இருக்குது. நம்ம அந்த 5 கலரையும் பார்த்துடலாம். இந்த சாரியோட ரேட் வந்து 1550 ப்ளஸ் ஷிப்பிங் வரும். சரிங்களா? இதனுடைய ப்ளவுஸ் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்துடலாம். ப்ளவுஸு ரொம்ப அழகாக இருக்குதுங்க. அதுலேயே டிசைன் போட்டு ரொம்ப இதாக நம்ம ஒர்க்லாம் எதுவுமே பண்ண தேவையில்லை. இதுதான் ப்ளவுஸு. கைக்கு பாருங்கள், இது வந்து கைக்கிட்ட அவங்களே த்ரெட்டில் ஒர்க் பண்ணியிருக்காங்க. மேலேயும் கீழேயும் பாருங்கள், 2 பக்கத்து கைக்கு. இது வந்து முதுகுக்கு நல்லா போட் நெக் வச்சு நீங்கள் முதுகுக்கு வந்து தைச்சிங்கன்னா இந்த டிசைன் அப்படியே அழகாக தெரியும். நான் ஒரு ப்ளவுஸ் தைச்சிட்டு போட்டு உங்களுக்கு காட்டுறேன். இது வந்து நல்லா நீட்டாக முதுகு ஃபுல்லாக தெரியறதுக்கு போட் நெக் வச்சு தைச்சிங்கன்னா அழகாக இருக்கும். அவ்வளோதான். சாரியோட மெட்டீரியல் பாருங்கள், இப்படி தான் இருக்குது. செமி சில்க் சாரி. ஓகேங்களா? அவ்வளோதான். சாரியை பற்றி எல்லாம் சொல்லிட்டேன். சாரி நல்லா தாராளமாக 5.5 மீட்டர் இருக்குது. ப்ளவுஸுமே நல்லா இவ்வளோ பெரிய ப்ளவுஸ் இருக்குது பாருங்கள். நல்லா 1 மீட்டர் அளவுக்கு ப்ளவுஸே இருக்குது. இவ்வளோ பெரிய ப்ளவுஸ் இருக்குது. நம்ம 1 மீட்டருக்கு மேலேயே இருக்குது. நல்லா தாராளமாக இருக்குது. நம்ம தாராளமாக போட் நெக்கு வச்சு தைச்சிக்கலாம். ஓகேங்களா? இதில் இருக்கிற கலர்ஸ் நம்ம பார்த்துடலாம். நம்ம ஃபஸ்ட்டு பார்க்குற கலர், இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தோம் இல்லைங்களா, அதே சேம் டிசைன் தான், கலர் மட்டும்தான் உங்களுக்கு சேஞ்ச் ஆகும். ஓகேங்களா? இது வந்து எம்ப்ராய்ட் டார்க் க்ரீன். ஓகேங்களா? அந்த கலர் தான் இது. சூப்பராக இருக்குது பாருங்கள். இது வந்து முந்தி பக்கம், இது வந்து உடல் பாகம். உங்களுக்கு வந்து இப்படி கூட திருப்பி காட்டுறேன். ஓகே, எம்ப்ராய்ட் டார்க் க்ரீன். ஓகேங்களா? நீங்கள் கலர் பார்த்துக்குங்க. நீங்கள் நல்லா ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கிறதுக்கு உங்களுக்கு கரெக்டான பேர் சொல்லணுங்கிறதுக்காக தான் நாங்கள் ஸ்கெட்ச் பென்சில் வச்சு கரெக்டாக பார்த்து சொல்லிட்டு இருக்கோம். ரகசியத்தை வெளியே சொல்லாதீங்க. ரகசியத்தை சொல்லாதீங்க. இல்லை, நாம் ஏதோ ஒரு கலர் சொல்லக்கூடாது பாரு, அதுக்காக தான். இது வந்து லாவெண்டர், டார்க் லாவெண்டர் கலர். இதனால இந்த கலர் வந்து ஸ்கெட்ச் பென்சில்லே இல்லைங்க. நாங்கள் தேடி பார்த்துட்டோம். அதனால தான் டார்க் லாவெண்டர் கலர் கரெக்டாக சொல்கிறோம். சரிங்களா? இது வித்தியாசமான கலராக இருக்குது, பளிச்சு இருக்குது. இது முந்தி சைடு. நல்லா துவைச்சி நல்லா கட்டிக்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்குது. அடுத்தது பார்க்குறதுக்கு பிங்க் மாதிரி இருக்குது. ஆனால் இதுக்கு பேர் வந்து ஃப்ளோரசன்ட் கோரல் ரெட். என்னங்க, அதுதான் பேர் இதுக்கு. சரிங்களா? ஆனால் பார்க்குறதுக்கு பிங்க் மாதிரி தெரியுது. ஓகே, இது முந்தி சைடு. ஃப்ளோரசன்ட் கோரல் ரெட். கரெக்டாக சொல்லிட்டேன். சூப்பர். அடுத்தது இது வந்து சூப்பரான க்ரீனு. அது என்ன க்ரீன் டி? எல்லோ க்ரீன். சூப்பராக, இதுக்கு தான் சூப்பராக பேர் எனக்கு தெரியுது, எல்லோ க்ரீன். இந்த க்ரீனுக்கு பேர் ஸ்கெட்ச் பென்சிலில் பளிச்சு நிற்கும் இல்லைங்களா, அந்த க்ரீன் தான் இதுக்கு பேர் எல்லோ க்ரீன். அடுத்த நம்மக்கிட்ட எப்போ இருக்கிற மாதிரி தான் டொமேட்டோ ரெட்டு, பளிச்சு நிற்குது. அவ்வளோதாங்க. இந்த 1 ரெட்டு, எல்லோ க்ரீனு. அடுத்து வந்து ஃப்ளோரசன்ட் கோரல் ரெட். அடுத்து வந்து டார்க் லாவெண்டர். அடுத்தது வந்து எம்ப்ராய்ட் டார்க் க்ரீன். ஓகே,
இதில் ஒவ்வொரு கலர்லையுமே 5 செட்டு கொண்டுருக்குறோம். அதனால் உங்களுக்கு யாருக்கு என்ன கலர் பிடிச்சிக்குதோ அந்த கலர் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்புங்க. உங்களுக்கு பிடிச்ச கலரை எடுத்துக்கிறீங்களா? ஓகே. அடுத்த சாரீ இது வந்து புகாரா சில்க் சொன்னேன் இல்லைங்களா, அதுதான். இதில் வந்து நல்லா ரோஜா பூவாக போட்ட மாதிரி டிசைனு, நல்லா மெகந்தி க்ரீனுங்க. பார்க்கவே அவ்வளோ சூப்பராக இருக்குது. அந்த மெகந்தி க்ரீனில் ரோஸ் போட்டுக்கிற டிசைனு அவ்வளோ எடுப்பாக தெரியுது. இந்த சாரியோட முந்தி பார்த்தரலாம். முந்தி வந்து சிம்பிளான முந்தி தான். இந்த சாரீ வந்து எங்ககிட்ட எடுத்த ஒரு கஸ்டமர் வந்து சாரீ கட்டி எங்ககிட்ட காட்டியிருந்தாங்க. அவங்க என்ன சொன்னாங்கன்னாக்கா, இது வந்து இந்த புகாரா சில்க் வந்து நைட் டைமில் அப்படியே ரொம்ப ஷைனிங்காக இருந்துச்சு, ரொம்ப நல்லா இருக்குதுங்க அப்படின்னு எங்களுக்கு ரிவ்யூ கொடுத்துருந்தாங்க. ஏன்னாக்கா இந்த புகாரா எப்பவுமே பாருங்க லைன்ஸ் வந்திருக்கும், ஜரி லைன்ஸ் வந்திருக்கும். இது வந்து பகலில் விட நீங்கள் நைட் ஏதாவது ஃபங்க்ஷனுக்கு கட்டிட்டு போனீங்கன்னாக்கா இந்த ஜரி வந்து அவ்வளோ ஒரு ஷைனிங்காக இருக்குது அப்படின்னாங்க. அவங்க சொல்லி தான் எங்களுக்கே அது தெரிஞ்சிச்சு. ரொம்ப நல்லா இருக்குது, சூப்பர் மேம் அப்படின்னு அவங்க போட்டிருந்தாங்க. பாருங்களேன், இந்த சாரீ நாங்கள் புகாரா நிறையா வந்து டிசைன் காட்டியிருக்கேன். ஆனால் இந்த ட்ரிப் வந்திருக்கிற டிசைன் வந்து நமக்கு ரோஜா பூ டிசைன் வந்திருக்குது. சரிங்களா, கான்ட்ராஸ்ட் ரோஸ் டிசைன் கொடுத்துருக்காங்க. சாரீ ஃபுல்லாகவே இந்த மாதிரி ரோஸ் டிசைன் தான் இருக்கும். பாருங்கள், சாரீ ஃபுல்லாகவே இந்த மாதிரி தான் இருக்கும். ரொம்ப சாஃப்டான மெட்டீரியல் தான், கட்டிக்கிறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு ஃபங்க்ஷன் கோயிலில் எங்கேயாவது வெளியில் போனால் வந்தால் கட்டிக்கிறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த சாரீ. இதனுடைய ப்ளவுஸ் வந்து அதில் இருக்கிற அந்த பார்டரில் இருக்கிற கலரே தான் இதனுடைய ப்ளவுஸு, ப்ளைன் ப்ளவுஸு. ஓகேங்களா, இந்த ப்ளவுஸுக்கு இந்த ப்ளூ கலரோ இந்த கலரில் ஏதாவது ஒரு கலரில் நீங்கள் வந்து அந்த பால்ஸ் வைக்கிறாங்களா, அந்த பால்ஸ் மாதிரி வச்சு நீங்கள் ப்ளவுஸ் தைச்சிங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். ஏன்னா அவங்க அந்த மாதிரி தான் தைச்சி போட்டிருந்தாங்க. ஓகேங்களா, சூப்பர் டிசைன் சாரீ. இந்த சாரீ வந்து 1350 ப்ளஸ் ஷிப்பிங் வரும். சரிங்களா, இதில் நான் இருக்கிற கலர்ஸ் காட்டுறேன். இப்போ நான் பார்த்தது வந்து மெஹந்தி கலர். இதில் ஒரு 6 கலர் தான் இருக்குது. அந்த 6 கலரும் காட்டிடுறேன். அடுத்தது பீச் கலர். ஓகே, அடுத்த கலர் பீச் கலரில் ரெட் கலர் மெரூன் கலரில் பூ போட்ட மாதிரி இருக்குது. அடுத்தது வந்து பிங்க் கலர், பேபி பிங்க் சொல்கிறோம் இல்லைங்களா, அந்த பேபி பிங்க் வந்து நல்லா லாவெண்டர் கலர் பார்டர் கொடுத்துருக்காங்க பேபி பிங்க்குக்கு. இதெல்லாம் சான்ஸே இல்லை, ரொம்ப அழகாக இருக்குது. அடுத்தது வந்து பிஸ்தா க்ரீனு. அடுத்தது பிஸ்தா க்ரீன். ஓகேங்களா, அடுத்தது சாண்டல் கலர் மாதிரி, லைட் சாண்டல் கலர் மாதிரி. இதில் வந்து கான்ட்ராஸ்ட் கலரில் பூ கொடுத்துருக்குறாங்க. அதுதான் இதில் வந்து ஹைலைட்டு. என்ன கலர் கொடுக்குறாங்களோ அதுக்கு நல்ல கான்ட்ராஸ்ட் கலர். இது வந்து மெரூன் கலர், இங்கே டார்க் மெரூன் கொடுத்துருக்காங்க, அதுவே லைட் மெரூன் இங்கே கொடுத்துருக்காங்க. லைட் ஷேடாக தெரியுது நல்லா. ஓகேங்களா, இதில் வந்து நல்லா பிங்க்கு வாடாமல்லி கலரு. பாருங்கள், பார்டர் வந்து நல்லா வாடாமல்லி கலருங்க. பார்டர் வந்து வாடாமல்லி கலர், அதுவே லைட்டு வாடாமல்லி கலர் பார்டராக உடல் பாகம் ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க. கலர் நல்லா வித்தியாசமாக இருக்குது. உங்களுக்கு பிடிச்ச கலரை ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிக்கோங்க. ஓகே, அவ்வளோதான். இந்த 6 கலர் தான் இருக்குது இந்த புகாரா சில்கில். இந்த 6 கலர் தான் இருக்குது. இந்த புகாரா சில்க் சாரீ வந்து 1350 ப்ளஸ் ஷிப்பிங் வரும். சரிங்களா, நம்ம அடுத்ததாக பார்க்குறது இந்த சாரீ தாங்க. இதுவும் புகாரா சில்க் தான். புகாரா சில்க் அப்படின்னாவே வந்து இந்த மாதிரி வந்து குட்டி குட்டியாக உள்ளார லைன்ஸ் வந்துடும். சரிங்களா, இப்போ பார்க்குற எல்லா சாரியுமே நம்ம இந்த புகாரா சில்க் சாரீ தான் பார்க்குறோம். இதுலேயே கிராஸ் லைன்ஸ் போட்டது இந்த டிசைனு. சரிங்களா, இந்த டிசைனில் ஒரு 3 சாரீ தான் இருக்குது. இது வந்து நல்லா காப்பி கொட்டை கலருக்கு நல்லா எல்லோ கலர் கிராஸ் லைன்ஸ் போட்டிருக்கு. சரிங்களா, கீழே வந்து சிம்பிளாக ஒரு க்ரீன் கலரில் பார்டர் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, சிம்பிளாக வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்களுக்கு இந்த மாதிரி எடுத்துக்கலாம். இதுக்கு முந்தியுமே இதே தான் வந்திருக்கு பாருங்க, அப்படியே பார்டர் லைனாக கட்டி கொடுத்துருக்காங்க. பார்டராக வந்திருக்கு. இதுதான் முந்தி, இதுதான் முந்தி. இதுக்கு ப்ளவுஸ் வந்து பிளைன் ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, இந்த புகாரா சில்க் எல்லாமே வந்து 1350 ப்ளஸ் ஷிப்பிங் வரும். ஓகே, இப்போ இதில் 3 கலர் இருக்குதுன்னு சொன்னேன் இல்லையா, அந்த 3 கலரையும் பார்த்தலாமா. இது ஒரு கலரு. அடுத்த கலர் என்னன்னு பார்க்கத்தரலாம். நல்லா டார்க் க்ரீனுங்க. இது சூப்பரான கலராக இருக்குது, பாட்டில் க்ரீன். ஆமாம், நல்லா டார்க் பாட்டில் க்ரீனு. அதுக்கு வந்து ஆரஞ்சு கலர் லைன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கு பார்டர் வந்து நல்லா லாவெண்டர் கலர். பாருங்கள், லாவெண்டர் கலர் வந்து பார்டராக கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, இதுதான் இந்த கலர் இந்த சாரியில் இருக்கிறது. ஓகே, இது ஒரு கலரு. அடுத்து இது ஒரு கலர். இது வந்து காப்பி கொட்டை கலரில் ப்ளூ கலர் லைன்ஸ் கொடுத்துருக்காங்க. நல்ல ராமா ப்ளூ கலர் வந்து லைன்ஸு. கீழே பார்டர் வந்து
பிங்க் கலர் பார்டர் கொடுத்துருக்காங்க. இந்த 3 saree தான் இருக்குது இதில். ஓகே, கிராஸ் லைன்ஸில் 3 saree. அடுத்தது வந்து பேர்டு பறவை கொக்கு சாரியில் வந்து ஒரு 3 saree இருக்குது. அது பார்த்துடலாம். இது நாங்கள் வந்து ஃபஸ்ட் டைம் போட்டதெல்லாம் போயிடுச்சு. இது செகண்ட் டைம் வந்து போட்டதில் இதில் 3 saree இருக்குது. ஓகேங்களா, இது வந்து நல்ல லைட் லேவண்டருக்கு, டார்க் லேவண்டருங்க. இதுவும் அதே ரேட் தான். இது புகாரா சாரியை தான். இதுவும் 1350 ப்ளஸ் ஷிப்பிங் வரும். சரிங்களா, இது முந்தி. இதுக்கு பிளைன் வந்து ப்ளவுஸ் வரும். இந்த க்ரீன் கலர் ப்ளவுஸு, பிளைன் ப்ளவுஸு. ஓகேங்களா, இதில் இருக்கிற 3 கலரையும் காட்டிடுறேன் நான். ஆனந்தா க்ரீனுக்கு, ஆனந்தா ப்ளூவுக்கு நேவி ப்ளூ பார்டராக கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, கொக்கு பறந்துட்டு போகிற மாதிரி இருக்கிற டிசைனு. இந்த சைடு வந்து உடல் பாகம், கீழே வந்து கொக்கு மட்டும் தனித்தனியாக இருக்கிற மாதிரி. ஓகே, பிளைன் ப்ளவுஸ் வந்து இந்த கலர் என்ன கரை கொடுத்துருக்காங்களோ அந்த கலர் வந்து பார்டராக ப்ளவுஸாக கொடுத்துருக்காங்க. அடுத்து ஆரஞ்சு. ஆரஞ்சுக்கு நல்லா காப்பி கொட்டை கலர் வந்து பார்டர். இது ஒரு கலரு. அடுத்த கலர், இந்த கலர் பேர் என்ன சொல்லிக்கிறாங்கனாக்கா ஃப்ரெஞ்ச் வெரிமில்லியன். எப்படிங்க, அந்த கலர், இந்த கலர் பேர் தான் சொல்லியிருக்கிறாங்க. நம்ம கூகுளில் போட்டு தான் செக் பண்ணிக்கணும். எனக்கு பார்க்குறதுக்கு பிங்க்கும் இதுவும் மெரூனும் கலந்தால் எப்படி இருக்கும் அந்த கலராக தெரியுது. ஆனால் ஃப்ரெஞ்ச் வெரிமில்லியன் சொல்லியிருக்காங்க. ஓகே, இது சூப்பரான வித்தியாசமான கலராக இருக்குது. அவ்வளோதாங்க. இந்த 4 saree தான் இருக்குது இந்த டிசைனில். இந்த டிசைன் saree பிடிச்சிருந்தாலும் வாட்ஸ்அப் பண்ணி வாங்கிக்கங்க. நியூஸ் பேப்பரை கட் பண்ணி போட்டு எப்படி இருக்கும் அது மாதிரி டிசைனு பாருங்களேன். இதை முந்தி நல்லா சாண்டில் கலருங்க. நல்லா அது நல்லா லேவண்டர் கலர் டிசைன் பண்ணிக்கிறது ரொம்ப சூப்பராக இருக்குது. கீழே பார்டரில் பாருங்கள் நல்லா லேவண்டர் கலர் டிசைன் பண்ணியிருக்காங்க. அப்படியே நியூஸ் பேப்பர் கட் பண்ணி அப்படியே டிசைன் பண்ண மாதிரி இருக்குது. ஆனால் நியூஸ் பேப்பர் கிடையாது, டிசைன் அப்படி இருக்குது பார்க்குறதுக்கு. இது வந்து உடல் பாகம். ஓகேங்களா, இந்த ரெட் கலரில் ப்ளவுஸு, பிளைன் ப்ளவுஸை காட்டுறதுக்கு பிரித்தோமா saree ஃபுல்லாகவே பிரிஞ்சு போயிடும். அதுக்கு தான் ப்ளவுஸ் காட்ட பிரிக்கல. ஆனால் இந்த கலர் ப்ளவுஸு, பிளைன் ப்ளவுஸு. இது ஒரே ஒரு saree தான் இருக்குது. சரிங்களா, அடுத்த saree இது வந்து பிச்சுவாய் சில்க் சாரின்னு சொல்லுவாங்க. இந்த பிச்சுவாய் டிசைனில் வந்து இது ஒரே ஒரு saree தான் இருக்குது. இந்த கலரில் இது ஒரே ஒரு saree தாங்க இருக்குது. மற்ற எல்லாமே சோல்ட் அவுட் ஆயிடுச்சு. இதான் பிச்சுவாய் டிசைனில் இந்த ஒரு saree இருக்குது. ஓகேங்களா, ஒரு மாதிரி ப்ளூ கலருக்கு லேவண்டர் கலர் பார்டர் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, இது வந்து ப்ளவுஸு நல்லா ஒரு மாதிரி குட்டி குட்டியாக பூ போட்ட மாதிரி ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க. இந்த பிச்சுவாய் சில்க் saree இது ஒரே ஒரு பீஸ் தாங்க இருக்குது. இந்த சாரியோட ரேட் வந்து 1300 ப்ளஸ் ஷிப்பிங் வரும். ஓகேங்களா, அவ்வளோதாங்க. உடல் பாகம் ஃபுல்லாகவே இந்த மாதிரி தான் டிசைன் வந்துருக்கு பாருங்கள். இதே டிசைன் தான் உடல் பாகம் ஃபுல்லாகவே வரும். நல்லா கொக்கு மாடு எல்லாம் போட்டிருக்குல்ல, அழகாக இருக்குது. ஓகே, அவ்வளோதாங்க. இன்றைக்கி நான் இருந்த சாரீஸ் எல்லாத்தையுமே காட்டிட்டேன். நான் காட்டின சாரீஸில் எந்த சாரீ பிடிச்சிருந்தாலும் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிக்கங்க. நான் கொடுக்குற வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஓகே, இனி அடுத்த ஒரு புது வீடியோவில் புது சாரியோட நம்ம மறுபடியும் சந்திக்கலாம். பாய்.